வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 16 ஆங்கில புத்தாண்டு. எல்லாருக்கும் வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப்பு பாஸ்மதி அரிசியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியா வச்சிருக்கேன். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து காய்ச்சி ரெடியா இருக்கு. எப்படி பாயசம் பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம். நம்ம முதல்ல வந்து இந்த பக்கம் பால் காஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் கடாயில வந்து நெய்ல பாசி பருப்பை முதல்ல வறுத்துக்கலாம். நம்ம பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். வறுத்துட்டு நம்ம அப்படியே சேர்த்துற போறோம். பால்ல லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க, நெய்ல பாசி பருப்பு வறுபட்டிருக்கு. இப்ப இதை வந்து பால்ல சேர்த்துடலாம். இந்த பக்கம் பால் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. பால்லே பாசி பருப்பு வேகட்டும். அதுக்குள்ள இன்னொரு 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை வறுத்துக்க போறோம். பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 கப்பு. இதையும் நெய்லேயே வறுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி வறுபட்டிருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினோடனே இதை வந்து கோர்ஸா பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி நெய்ல வறுத்தோம் இல்லையா, அது கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. அதையும் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கோம். அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நாம இந்த பக்கம் வந்து வெள்ளம் கரைய விட்டுருந்தோம். வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ரெடியா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, பாஸ்மதி அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுல ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இது கூடவே வந்து வெள்ளை கரைசலையும் சேர்த்துருவோம். நாம ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கூட குறைச்சல் போட்டுக்கலாம். அப்படியே விட்டு கலரிடுவோம். இந்த பக்கம் வந்து பாயசம் ரெடி ஆயிடுது. நம்ம முந்திரி பருப்பை மட்டும் வறுத்து சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து போட்டுரும். பாயசத்துல சேர்த்துடலாம் முந்திரி பருப்பை. அவ்வளவுதான், நம்மளுடைய பாஸ்மதி அரிசி அப்புறம் பாசி பருப்பும் சேர்த்த பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் எல்லாருக்கும் வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.